நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா, இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தினால நம்ம விஜய்க்கு நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு மோதல் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம மல்லியை வந்துட்டு மனசுலேருந்து சுத்தமாக வெறுக்க போகிறாங்க நம்ம விஜய். ஏன்னா இந்த வெண்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சாங்க. அதை சுக்குநூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற இந்த ரேணுகா அந்த ஒரு பழியை நம்ம மல்லி மேலே வந்துட்டு சுமத்திட்டாங்க. இதை கேட்டதும் நம்ம விஜய்க்கு வந்துட்டு பயங்கர கோபம். ஏன்னா இந்த ரேணுகா மேலே எல்லாருமே எதுக்கு வீண் பள்ளி போட்டுட்டு இருக்குங்க. நீங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த அன்னபூர்ணியம்மாவை இருக்கட்டும், 2 பேரும் வந்துட்டு இந்த ரேணுகாவை ரொம்பவே நீங்கள் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்குங்க. நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு இவ்வளோ சாதகமாக இந்த ரேணுகா பக்கம் நம்ம விஜய் பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. நம்ம மல்லிக்கு வந்துட்டு மனசே இல்லைங்க. ஏன்னா சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த ரேணுகான்னு பித்து பிடிச்சிட்டு இவன் மேலே வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஒரு பாசமாக வந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் இந்த பெத்த பொண்ணு இந்த வெண்பா வந்துட்டு இப்படி காயப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட கண்டுக்கல. நம்ம மல்லி வந்துட்டு விஜய்க்காகவே உருகி உருகி காத்துட்டு இருக்காங்களே, அந்த ஒரு காதலையும் வந்துட்டு புரிஞ்சுக்காம இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்காங்க. இவங்கள 2 பேரை வந்துட்டு எப்படியாச்சும் ஒன்று சேர்த்தணும்னு நம்ம அன்னபூர்ணியமா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கிடைக்கிற கேப்பில் எல்லாமே வந்துட்டு கெடா வெட்டி விருந்து வைக்கணுன்ற மாதிரி இந்த ரேணுகா வந்துட்டு கண்டுக்காத நேரத்தில் நம்ம விஜய்கிட்ட வந்துட்டு நம்ம மல்லி எப்படியாச்சும் ஒரு நெருக்கமான விஷயத்துக்கு உள்ளாக்கணும். அப்போ மட்டும்தான் இவங்க 2 பேரும் வந்துட்டு யாராலையும் பிரிக்க முடியாது. கூடிய சீக்கிரத்தில் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே கட்டத்தில் இதை உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இல்லையா, இவன் எந்த ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற உண்மையை வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு தாங்க ரொம்பவே பாடுபட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களான்னு இப்போ நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது நம்ம மல்லிக்கு வந்துட்டு விஜய் கூட போகிறது. ஏன்னா காய்கறி சாமானெல்லாம் வாங்கிட்டு வரணும், ஒரு லிஸ்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மா கிட்ட நம்ம விஜய் சார் கேட்குறாங்க. அதுக்கு இந்த எனக்கு போய்ட்டு என்ன தெரியும், வீட்டில் வந்துட்டு சமைக்கிறது மல்லி தானே, மல்லியவே நீங்கள் கூட கூப்பிட்டுட்டு போயிட்டு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி விஜயம் நெருக்கமாக வந்துட்டு பைக்கில் போகும்போது நடு ரோட்டில் இந்த ரேணுகை வந்துட்டு நானும் வருவேன் உங்கள் கூட அப்படின்ற மாதிரி இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட வந்துட்டு புரிஞ்சுக்கலிங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துடுச்சு, இவன் உண்மையிலே வந்துட்டு மனநிலை பாதிக்கப்படலை. ஏன்னா ரேணுகா வந்துட்டு நம்ம மல்லியும் விஜய் ஒன்று சேர்த்தா தடுத்து நிப்பாட்டுறா. கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஏதோ ஒரு சூழ்ச்சியும் ஒரு வில்லங்கமும் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் எப்படியாச்சும் இவங்களுடைய சுயரூபத்துக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. ஏன்னா நம்ம மல்லியை நினச்சா ரொம்பவே வந்துட்டு பாவமாக இருக்குது. போகிற போக்கில் இந்த ரேணுகா ஒரே முட்டா நம்ம மல்லியை வந்துட்டு விஜய் கிட்டேருந்து பிரிச்சிருவாங்க போலங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களான்னு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பேய் மாதிரி வந்துட்டு இந்த சுடரி வந்துட்டு ஆடிட்டு இருக்கிற ஆட்டத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அளவே கிடையாதுங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் விஜய் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க விஜய் முன்னாடி. ஆனால் நம்ம விஜயோட கண்ணுக்கு மட்டும்தான் இங்கே இவ மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. மற்றவங்க நம்ம கதிரேசன் கண்ணுக்கு வந்துட்டு இவ ஒரு இறக்கமானவ அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஆனால் இந்த மல்லி இது போல இந்த மனோகரம் இது போல ரொம்பவே ஃப்ராடு வேலையை காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவு பண்ணி நம்ம மல்லிக்கு வந்துட்டு வாழ்க்கை கொடுக்கணும், விஜய் கூட எப்படியாச்சும் சேர்த்து வச்சணும்னு இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சி நாராக கிழித்து இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்க. ஏன்னா அப்போ தாங்க நம்ம மல்லிக்கும் நம்ம வெண்பாக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.